தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 91ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அடைப்புக்குறியே இல்லை. இந்த மாதிரிப்பட்ட சங்கீதங்கள் அநாதை சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனாலும் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதினாலே அநாதை சங்கீதம் என்று எதையும் அழைக்கக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட சங்கீதங்களை ஆவியானவருடைய சங்கீதம் என்றே பொதுவாக அழைப்பது நலம் என்று நான் கருதுகிறேன். இந்த 91ஆம் சங்கீதம் முதலாவது உலக மகா யுத்தத்தின் போது த ட்ரென்ச் சாங் என்று சொல்லி பாதுகாப்பின் சங்கீதம் என்று அழைக்கப்பட்டது. பிரயாணம் செய்கிறவர்கள் இந்த சங்கீதத்தை தங்களுக்கு சாதகமாக பயணிகளின் கீதம் என்று அழைத்தார்கள். வாழ்க்கையின் பலவிதமான கஷ்டமான நஷ்டமான சூழ்நிலைகளிலே இந்த சங்கீதத்தின் வாக்குத்தத்தங்கள் மக்களை அரவணைப்பதாக வரலாறு தோறும் நாம் காண்கிறோம். இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் யார் என்று சொல்லப்படாவிட்டாலும் இந்த சங்கீதம் அரவணைக்கக்கூடிய ஆத்துமாக்கள் கோடி கோடி பேர். எனவே முக்கியமான சங்கீதங்களிலே இந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திற்கு அதிகமான விளக்கம் தேவையில்லை. ஒரு தடவை நிதானமாக வாசித்தாலேயே இந்த சங்கீதத்தின் செய்திகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே புகும், வேலை செய்யும். அதனாலே ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் பங்கி, அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தங்கி, என்னென்ன சூழ்நிலையிலே கர்த்தர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை காட்டி விசுவாசத்திலே நாம் பெருகி வாழ இந்த சங்கீதம் நமக்கு ஆவன செய்யும். இந்த சங்கீதத்திலே 3 கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். 3 கருத்துக்கள். முதலாவதாக வாசம். ஆண்டவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிவுறுத்தக்கூடிய சங்கீதம் இந்த 91ஆம் சங்கீதம். முதலாம் வசனம் முதலாகவே நான் வாசிக்கிறேனே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவை என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். ஆக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதல் கருத்து, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது. ஆண்டவர் நம்மோடு நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது ஆபத்தற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆபத்து நம்மை அணுகும், எப்பொழுது கொள்ளை நோய்கள் நம்மை தாக்கும், எப்படி திருடர்கள் நம்மை நெருங்குவார்கள் ஏனென்றால் உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் வாழ்கிறோம். இந்த போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக சில இடங்களிலே விளக்குகளை தொங்க போட்டிருக்கிறார்கள். பச்சை விளக்கு, மஞ்சள் விளக்கு, சிவப்பு விளக்கு என்று சொல்லி. ஆனால் சில இடங்களிலே இப்படி
விளக்குகளை போட்டு கட்டுப்படியாகாது. எனவே போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக ஒரு போலீஸ் அதிகாரியை நிறுத்தி இருக்கிறார்கள். முச்சந்தியிலோ நாச்சந்தியிலோ அல்லது 7 சந்திகளிலோ ஒரு கூடாரம் இருக்கும் மத்தியிலே அதற்கு மேலே ஒரு போலீஸ்காரர் நிற்பார். அவர் கையிலே ஒரு தட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை காட்டின உடனே முன்னாலே வரக்கூடிய வண்டிகள், வாகனங்கள், பாட்டசாட்டமான ஆட்கள் எல்லாருமே நின்று விடுவார்கள். அந்த அவர் கையில் இருக்கக்கூடிய பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஸ்டாப், நில், நிற்க என்று எழுதியிருக்கிறது. அதை காட்டின மாத்திரத்திலேயே முன்னாலே வரக்கூடிய எல்லா சக்திகளும் நின்று விடுகின்றன. அதுபோல உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே வாழக்கூடியவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்திலே தங்கக்கூடியவர்கள் ஆபத்துக்கு விலகி அமைதியாக இருப்பார்கள். அவர்கள் முன்னால் எதிர்த்து வரக்கூடிய சக்திகள், சத்துருக்கள், சத்துவங்கள் எல்லாமே அப்படியே நின்றுவிடும். செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய மறைவிலே நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நம்முடைய ஜீவியம் காக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம் என்பதை கருதி அபாயமின்றி அபயத்தோடு பாதுகாப்போடு இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்றால் ஒரு பாட்டு பாடுவோமே. ஒரு காலத்தில் பாடினோமே, துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். துங்கன் அப்படின்னா பரிசுத்தர். துங்கனில் ஒதுங்குவோன், பரிசுத்தமானவருக்குள் பதுங்கி கொண்டால் பங்கமின்றி தங்குவான், ஆபத்தின்றி அமைதியாக இருப்பான். ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளும் பொழுது ஆபத்தற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறீர்களா? கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்கிறீர்களா? கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சித்தம் இதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அவர் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வாழும் பொழுது, அவர் மேலாக உங்களுடைய உள்ளங்களில் வாசம் பண்ணும் பொழுது எண்ணிறந்த நன்மைகள், பாதுகாப்புகள் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவருடைய நிழலே போதுமாமே. சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கும் பொழுது பாக்கியவான்களாக ஜீவிப்போம். என்னென்ன பாக்கியங்கள்? அடைக்கலம், கோட்டை, அரண், தேவன், நம்பியிருக்கிறவர், துருகம், இப்பேற்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பின் காரணிகள் நமக்கு சொந்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய செட்டைகளின் மறைவிலே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த செட்டைகள் என்று சொல்லும் பொழுது, தேவ ஆலயத்திலே உடன்படிக்கை பட்டி மூடி செட்டைகளோடு ரெண்டு கேருபீன்கள் இருக்குமே, அப்பேற்பட்ட பாதுகாப்பு ஆலயத்தில் உண்டு, உடன்படிக்கை பெட்டிக்கு உண்டு. அந்த செட்டைகளை குறிப்பிட்டு இந்த வசனங்கள் வருகின்றன. அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலாம், ஒரு தீங்கும் நம்மை அணுகாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, கண்ணிகளுக்கு தப்புவோம், கொள்ளை நோய்களுக்கு தப்புவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய நாட்களிலே எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், நோயை பற்றிய போதனைகள், பிரச்சாரங்கள், அறிவிப்புகள், கொள்ளை நோய்கள், இதற்கெல்லாம் கர்த்தர் தப்புவிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாரையும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும். அந்த சிலர் யார்? உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவர்கள், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறவர்கள். இவர்களை ஆண்டவர் தப்புவிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் எல்லாரையும் அல்ல. இந்த கொள்ளை நோய் எகிப்திலே பார்வோன் காலத்திலே வந்தது. தப்புவிக்கப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் மட்டுமே தப்பினார்களை ஒழிய தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், அடம் பிடித்தவர்கள், ஆண்டவரை ஏமாற்றியவர்கள், சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவரவருடைய இஷ்டப்படி வாழ்ந்தவர்கள், இவர்களெல்லாம் கொள்ளை நோக்கி தப்பவில்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொள்கிறவர்கள், உறவு கொள்ள வேண்டியவர்கள் நீங்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொள்கிறவர்கள் எல்லா விதமான நோய்களுக்கும் தப்பி இளைப்பார்வார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எகிப்தியர் தப்பவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பினார்கள். ஆக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் எந்த நோயும் உங்களை அணுகாது. மீண்டும் அதே கேள்வி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நீங்கள்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து
தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று வாசிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் யார்? அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். அந்தகாரம்னா பாவம். பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள். அந்த ஆச்சரியமான ஒளி என்றால் என்ன? இயேசு, நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று கர்த்தர் கற்பித்தார். ஆக பாவத்திலிருந்து விலகி தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்காக வாழ தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்த விதமான கொள்ளை நோய்களுக்கு விலகி வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எல்லாருக்கும் கொள்ளை நோய் போகாது. இயேசுவை அறிந்து அனுபவிக்கிறவர்கள் அவர்களுக்குத்தான் இந்த கொள்ளை நோய் போகும், நீங்கும். மற்றவர்கள் கொள்ளை நோய், ஒருவேளை மோசே ஜெபித்தவுடன் அந்த நோய் நீங்கினாலும் அடுத்தடுத்து வாதைகள் வந்தன. பின்னர் பார்வோனும் அவன் சேனையும் சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாதைகள் நீங்கின, ஆனால் மரணம் நீங்கவில்லை. அழிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, கர்த்தரை அறிந்தவர்களோ, அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களோ, அவரால் வழிநடத்தப்படுதலுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறவர்களோ அழியவில்லை. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சும்மா கொள்ளை நோய் நம்மை அணுகாது என்று சொல்லி ஆங்காங்கு சட்ட வாக்கியங்களை எழுதி போட்டு புண்ணியமில்லை, பிரயோஜனமில்லை. கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். பாவத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், அதில் வாழ சம்மதியுங்கள். அப்படி என்றால் எந்த நோயும் எந்த வியாதியும் உங்களை அணுகாமல் தெய்வம் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை காத்துக்கொள்வார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. அவருடைய சட்டங்களின் மறைவிலே வாழ வேண்டும். அவருடைய சத்தியம் அங்கு பரிசை நமக்கு கேடகம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவருடைய சத்தியம் நம்மை பாதுகாக்கும். அவருடைய சத்தியம் என்றால் அவருடைய வேதம். அவருடைய வேதத்தின் வசனத்தின் அடிப்படையிலே அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாக கேடகமாக இருக்கிறார். அவருடைய வசனம் நமக்கு முன்பாக கேடகமாக இருக்கிறது. எந்த அம்புகளோ எந்த வியாதிகளோ நம்மை தாக்காது. ஏனென்றால் ஆண்டவரும் அவருடைய வசனமும் நமக்கு கேடகம். ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கிறீர்களா? வேதத்தை புரட்டி எத்தனை நாட்களாயிற்று, எத்தனை மாதங்களாயிற்று. வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும். பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். வேதத்தை விட்டு நீங்கள் விலகி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்கனவே பாவம் சூழ்ந்து கொண்டது. கொள்ளை நோய்களுக்கோ, வாழ்க்கையின் போராட்டங்களுக்கோ, பிரச்சனைகளுக்கோ, சத்துருக்களுக்கோ நீங்கள் தப்ப முடியாது. அவை உங்களை வாதைக்கு மேல் வாதை, வாதைக்கு மேல் வாதை என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எனவே பாவத்தை விட்டு விலகி பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மனம் திரும்ப முடியவில்லை என்றால், ஆண்டவரே எனக்கு மனம் திரும்புதலை பரிசளியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பூரணமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து மனம் திரும்புதலோடு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை அண்டிக்கொண்டு பாக்கியவான்களாக ஜீவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பயங்கரங்களுக்கு, பறக்கும் அம்புக்கு, சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் மற்றவர்களோ, எகிப்தியரோ, புறஜாதிகளோ, ஆண்டவரை அறியாதவர்களோ, அவர்களுக்கு இந்த துன்பங்களெல்லாம், இந்த ஆபத்துக்களெல்லாம் வந்து சேரும். அவர்கள் அழிவதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள், நேரே பார்ப்பீர்கள், ரோட்டிலே பார்ப்பீர்கள், டிவியிலே பார்ப்பீர்கள். உங்கள் கண்களால் மாத்திரம் நீங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பீர்கள். துன்மார்க்கர்னா ஆண்டவரை அறியாதவர்கள். ஒருவேளை ஆண்டவரை அறிந்தும் அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை நிலைத்தராதவர்கள், இவர்களுக்கெல்லாம் சகல விதமான ஆபத்துக்களும் வாதைகளும் வந்து சேரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. நமக்கோ, விசுவாசிகளுக்கோ என்று பொதுவாக நான் சொல்ல விரும்பவில்லை. கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு வாழ்ந்து கீழ்ப்படுகிற விசுவாசிகளுக்கோ தீமை அணுகாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய இடமாக, ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய இடத்திலே நாம் வாழ வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே நாம் தங்க வேண்டும். உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் அவருடைய வாசம். இரண்டாவதாக வாதை என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. முதலாவதாக வாசம், இரண்டாவதாக வாதை.
வாதை உன்னை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 9ஆம் வசனம் முதலாக பாருங்கள். 91ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் முதல் நாம் காண்கையில் அங்கே என்ன வாசிக்கிறோம்? 91ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் முதல், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும், இதெல்லாம் பிசாசை பற்றி சொல்லக்கூடிய உண்மைகள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் அவன் விசுவாசி, சாதாரண விசுவாசி அல்ல. இன்றைக்கு பல விசுவாசிகள் காட்டுவாசிகளாக வல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசி என்பது ஒரு பொதுவான வார்த்தை, அவ்வளவுதான். விசுவாசி என்பவர் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருந்து அனுதினமும் பயபக்தியோடு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய, தேவனுடைய வசனத்திற்கு நடுங்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன நடக்குமோ அவருக்கு? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இந்த சங்கீதம் தொடர்கிறது. முதலாவதாக வாசம், இரண்டாவதாக வாதை. வாதை நம் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் நம்முடைய முதல் இருப்பிடம், நம்முடைய கூடாரம், நம்முடைய வீடு, ஆண்டவர் வசிக்கக்கூடிய இன்னொரு இருப்பிடம், கர்த்தருடைய ஆலயம் ஆண்டவருடைய இன்னொரு இருப்பிடம். இந்த இருப்பிடங்களை எல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது, விட்டு விலகவும் கூடாது. ஏனென்றால் அங்கேதான் உன்னதமானவருடைய மறைவை, சர்வவல்லவருடைய நிழலை நாம் காண்கிறோம். நம்ம எல்லாம் காப்பதற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். விரோதியோ வியாதியோ விபத்தோ நம்மை அணுகாதவாறு தூதர்கள் எல்லாம் நம்மை காத்துக்கொள்ளுகிறார்கள். நாம் நினைக்கிறோம் கையிலே பையை எடுத்துக்கொண்டு கடைக்கு போகிறோம் என்று சொல்லி போய்கொண்டு பத்திரமாக போய் பத்திரமாக திரும்பி வருகிறோம். ஆனால் எத்தனை தூதர்கள் நம்மை சூழ்ந்திருந்தார்கள், எத்தனை பேர் நம்முடைய கால் சறுக்காதபடி நம்மை காத்து கொண்டார்கள், எத்தனை பேர் நமக்கு முன்பாக கிடந்த கல்லையோ செங்கலையோ முள்ளையோ தூரத்துக்கு போட்டார்கள், எத்தனை பேர் பைக் ஆக்சிடென்ட்டுக்கு ஆட்டோ ஆக்சிடென்ட்டுக்கு நம்மை காத்து கொண்டார்கள். நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரோ நம்முடைய முற்புறத்திலும் பிற்புறத்திலும் தூதர்களை அனுப்பி நம்மை காத்து கொள்கிறார். நம்மை வீட்டை சுற்றிலும் உருவின பட்டயத்தோடு தேவதூதன் வலம் வந்து நம்மை காத்து கொள்கிறான். நமக்கென்று பிரத்யேகமாக ஒரு தூதன், கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்று சொல்கிறார்களே, நம்மை பராமரிக்கக்கூடிய தூதன். இப்படி ஏராளமான தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பிசாசையே மிதித்து போடக்கூடிய அளவிலே ஆண்டவர் நமக்கு வல்லமையையும் பாதுகாப்பையும் நமக்கு அருளி செய்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக எந்த ஒரு சூழலையும், பிணியோ பிரச்சனையோ பிசாசோ எதுவும் நம்மை அண்டாதவாறு, நம்மை ஆளாதவாறு கர்த்தர் நம்மை காத்து கொள்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக இன்னொரு காரியத்தையும் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லி முடிக்கிறது. என்ன காரியம்? முதலாவதாக வாசம், இரண்டாவதாக வாதை, மூன்றாவதாக வாஞ்சை. 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது 14 முதல் 16 வரை நாம் காண்கையிலே அங்கே பார்க்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க! இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் சொந்தமா? எல்லாருக்கும் சொந்தமல்ல, ஒரு சிலருக்கே சொந்தம். யாருக்கு சொந்தம்? உன்னதமானவருடைய மறைவிலே
சர்வ வல்லவருடைய நிழலிலே வாழக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் யாரிடத்தில் வாசம் பண்ணுகிறாரோ, யார் ஆண்டவர் மேல் வாஞ்சை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொந்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் பேரிலே உங்களுக்கு வாஞ்சை உண்டா? ஆசை உண்டா? தாகம் உண்டா? தவனம் உண்டா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரை வாஞ்சித்து கதறுகிறீர்களா? அவருடைய பிரசன்னத்தை நாடுகிறீர்களா? காலை எழுந்த உடனே கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் போடுகிறீர்களா? கர்த்தருடைய வேதத்தை திறந்து வாசிக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய மகிழ்ச்சிக்காக என்னென்ன நன்மைகளை செய்யலாம் என்று சொல்லி திட்டம் போடுகிறீர்களா? ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு வாஞ்சை உண்டா? வாஞ்சை உண்டு என்றால் அதை கண்டுபிடிப்பது எப்படி? ஆண்டவருடைய மறைவிலே வாழக்கூடியவர்கள், ஆண்டவரை வாஞ்சிக்கிறவர்கள், ஆண்டவரை தாபரமாக கூடாரமாக மறைவாக நிழலாக கொண்டு வாழக்கூடியவர்கள், ஆண்டவரை வாஞ்சிக்கிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்கள். 14ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள். அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுதல் என்றால் என்ன பொருள்? அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், அவருடைய நாமத்திற்கு இடைவிடாமல் தொடர்பு கொள்ளுகிறவர்கள், அவர் மட்டுமே தனக்கு போதும் என்று எண்ணுகிறவர்கள், எப்பொழுதும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறவர்கள். எப்படி உச்சரிப்பார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை தங்களுடைய உதடுகளினாலே அனுதினமும் அவ்வப்போது சொல்லி வருகிறவர்கள், அவரை வாஞ்சிக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள், இடைவிடாமல் விண்ணப்பம் செலுத்துகிறவர்கள். இவர்களெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய நாமத்தை வாஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லி கூட வேதத்தில் வாசிக்கிறோம். மேலாக ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், அவரை விட்டால் வேறு கதி இல்லை, அவரை விட்டால் வேறு எந்த விதமான அடைக்கலமும் இல்லை, அவரை விட்டால் வாழ்க்கையிலே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, அவரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம். எனவே எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரை பற்றி பிடித்து அண்டி ஜீவித்து வாழக்கூடிய வாழ்க்கை வாஞ்சையின் வாழ்க்கை. இப்படி வாஞ்சையோடு வாழ்கிறவர்களுக்கு சில ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன ஆசீர்வாதத்தின் விளைவுகள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக விடுவிப்பு. எந்த தீமையிலிருந்தும், எந்த பகைவர்களிடமிருந்தும், எந்த பிணிகளிலிருந்தும், எந்த பொல்லாப்புகளிலிருந்தும், எந்த விதமான பாவங்களிலிருந்தும், பாவ பழக்கங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். இரண்டாவதாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். யாரும் எட்டி பிடிக்க முடியாது, எங்கேயோ போய்விட்டார்கள் என்று சொல்வோமே, அப்படிப்பட்ட உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். இன்றைக்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உட்கார வைக்கப்படுவார்கள் அல்ல, ஏற்கனவே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மறு உத்தரவு ஆண்டவர் அருளி செய்கிறார். ஜெபித்த ஜபங்களுக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன ஜபம் பண்ணினாலும் இயேசுவானவர் நமக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார். உடனடியாக செய்வார், அல்லது படிப்படியாக செய்வார், அல்லது அவருக்கு சித்தமான வேளையிலே செய்வார். பதில் நிச்சயமாக தருவார். அவர் ஜெபிக்கிற தெய்வம், அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம், அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வம், நமக்காக விண்ணப்பம் வேண்டுதல் அருளி செய்யும் தெய்வம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தெய்வம் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். ரோமர் 8:26 இயேசுவானவர் தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருந்து நமக்காக நாள்தோறும் வேண்டுதல் பண்ணுகிறார். ரோமர் 8:34 ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுவது மட்டுமல்ல, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஆபத்தில் கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறார். ஆபத்திலே தூரத்தில் இருந்து தப்புவாயாக என்று சொல்லாமல், ஆபத்திலே நம்மோடு இருந்து நம்மை ஒட்டி கொண்டிருந்து நம் தோளிலே கை போட்டு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறார். என்ன வசனங்கள் பாருங்கள், என்ன வசனங்கள்! எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை காக்கிறார் பாருங்கள். நம்மை கனம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறார். மண்ணான மனிதனை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். புழுதி போன்ற மனிதனை ஆண்டவர் உயரமான இடத்துல வைத்து அழகு பார்க்கிறார். உயர்த்தும் ஆண்டவர்,
உன்னதமான இடத்தை ஆயத்தம் பண்ணும் ஆண்டவர், கனம் பண்ணுகிறவர். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இயேசுவானவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே 35 தடவைக்கு மேலாக நான் வாசிக்கிறோம். ஒரு இடத்திலே ஆண்டவர் எழும்பி நிற்கிறார். ஒரு மனுஷனை கனம் பண்ணுவதற்காக ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு குற்றுயிராக விளங்கி அவனுடைய ஆவி பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்த மனுஷகுமாரன் இயேசு எழும்பி நின்று வரவேற்கிறார். மனுஷகுமாரன் தேவனுடைய சமூகத்திலே எழும்பி நிற்பதை நான் காண்கிறேன் என்று சொல்லி ஸ்தேவானும் அறிவித்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அது மட்டுமல்ல, நீடித்த நாட்களால் கர்த்தர் அவனை திருப்தி பண்ணுகிறார். உங்களை, என்னை நீடித்த நாட்களால் ஆண்டவர் திருப்தி பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பை தருவேன் என்று தானே சொல்ல வேண்டும். ரட்சிப்பை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக கொடுப்பேன் என்று தானே சொல்ல வேண்டும். ரட்சிப்பை காண்பிப்பேன் அப்படின்னா ரட்சிப்பு ஒன்று ஒரு பொருளாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஆளாக இருக்க வேண்டும். சகைவின் வீட்டுக்கு ஆண்டவர் சென்றார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஆள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 27 வசனம் 1 பார்க்கும் பொழுது கர்த்தர் என் ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரட்சகராகிய இயேசு நம்முடைய ரட்சிப்பு. அவரை பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக வாசம், இரண்டாவதாக வாதை, மூன்றாவதாக வாஞ்சை. இந்த கருத்துக்களை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டவர்களாக கர்த்தரையே நோக்கி பார்த்து வாழும் பொழுது, கர்த்தருடைய மறைவிலே நிழலிலே நாம் ஜீவிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு அன்றாடகம் சொந்தமான அனுபவங்களாக விளங்கும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. 96ஆம் சங்கீதம் சிறந்த ஒரு சங்கீதம், எங்கள் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சங்கீதம், எங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் சங்கீதம். இங்கே சங்கீதம் சொன்ன கருத்துக்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து உம்முடைய மறைவிலே உம்முடைய நிழலிலே நாங்கள் வாழ்ந்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்டு உம்மால் கனம் பண்ணப்படக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த வேளையும் எந்த நாளும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாத வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக அமையட்டும். என்றைக்கும் உம்முடைய மறைவு உம்முடைய நிழல் எங்களை காக்க கடவது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.